திருவண்ணாமலை ரமண மகரிஷி ஆசிரமத்தில் பக்தர்கள் அவரது உபதேசம் கேட்க காத்திருந்தார்கள். அப்போது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் தரையில் உட்கார முயற்சித்தார். ஆனால் காலை மடக்கி உட்கார முடியவில்லை. அதனால் நாற்காலி கொண்டு வந்து அதில் உட்கார்ந்தார். உபதேசம் செய்யும் குரு கீழேயும் பக்தர்கள் ஆசனத்திலும் உட்காரக்கூடாது என்பதை அந்த வெளிநாட்டுக்காரர் உணரவில்லை. அந்நேரத்தில் வந்த ஆசிரம நிர்வாகி கோபமாக அவரை கீழே உட்காருமாறு கூறினார். அவரோ தன் இயலாமையை சொல்லி வருந்தினார். அது முடியவே முடியாது, இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று தெரிவித்துவிட்டு வெளிநாட்டுக்காரரை அனுப்பிவிட்டார். அச்சமயத்தில் உள்ளே நுழைந்த ரமணர், என்னப்பா ஆச்சு என்று கேட்டார். ஒன்றுமில்லை சாமி, அவரால் கீழே உட்கார முடியாதான், அதனால் வெளியே போய் சொல்லிட்டேன் என்றார். ரமணர் சிரித்து கொண்டே அண்ணாந்து பார்த்தவர், ஆசிரமத்திற்குள் இருந்த ஒரு மரத்தில் ஒரு குரங்கு உட்கார்ந்திருந்தது. இதோ இந்த மரத்தில் குரங்கு உட்கார்ந்துருக்குது பார், அதுவும் என்னை விட உசரமான இடத்துல தான் இருக்குது, போய் அதை வெளியே அனுப்பிட்டு வரியா என்றார். பதில் ஏதும் கூறாமல் இருந்தால் நிர்வாகி, இதோ பார், உலகில் உசத்தி தாழ்த்தி என்று எதுவுமே இல்லை, அவரை கூப்பிட்டு ஒழுங்கா உட்காரச் சொல் என்றார். குரங்கால் தனக்கு நல்ல புத்தி கிடைத்ததை எண்ணி அமைதியானார் நிர்வாகி. காலை வணக்கம்.